வருகின்ற டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி மிக அழகா சிறப்பாக அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீபம் நடக்க இருக்கிறது. அது சமயம் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உண்ணாமலை அம்மாவும் அண்ணாமலையாரும் அழைப்பு விடுறாங்க. தயவு செய்து எல்லாரும் வாங்க, அந்த தீபத்தை ஒரு தரம் பாருங்க. சரிங்களா? உங்க மனசுல என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா உண்ணாமலை அம்மாவும் அண்ணாமலையாரும் நிறைவேற்றி வைப்பாங்க. இந்த கார்த்திகை தீபத்துக்கு வராதவங்களாம் நிறையா பேர் இருப்பீங்க. இந்த ஒரு ட்ரிப்பு அந்த கார்த்திகை தீபத்துக்கு வந்து பாருங்க. அதோடைய சிறப்பை எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இந்த கூட்டத்தை பாருங்க. நீங்க என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கார்த்திகை பெண்களின் பெயர்கள் உங்களுக்கு தெரியுமா? சூரியன் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்த காலத்தில் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகள் வெளிப்பட்டன. அவையே சரவண பொய்கையில் குழந்தையாக அவதரித்தது. 6 நட்சத்திரங்களின் கூட்டமைப்பிற்கு கார்த்திகை என்று பெயர். அம்பா, தாலா, நிதாக்னி, அப்ரயந்தி, மேகயந்தி, வர்ஷயந்தி அவர்களே முருகனை சீராட்டி பாராட்டி வளர்த்தனர். அவர்களை சிறப்பிக்கும் விதமாக ஒளி பொருந்திய அவர்களுக்குரிய நாளான கார்த்திகையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறோம்.